गुरुरेव गतिः गुरुमेव भजे गुरुणैव सहास्मि नमो गुरवे न गुरोः परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। श्रीगुरुभ्यो नमः। 48th श्लोकम्। क्षिप्रं देवि शिरस्पदेन महिषं पृष्ट्वा ततोदःपदं दित्सन्त्यां त्वयि कण्ठभञ्जनभिया कण्ठीरवे विद्रुते मेदिन्यामपि भीतिकम्पिततनौ प्रेमत्वराशालिना शर्वेणैव निजाङ्कसीं निनिहितं पादद्वयं तेजयेत्। क्षिप्रं देवी शिरस्पदेन महिषं पृष्ट्वा ततः अधः पदं दित्सन्त्यां त्वयि कण्ठभञ्जनभिया कण्ठीरवे विद्रुते मेदिन्याम् अपि भीतिकम्पिततनौ प्रेमत्वराशालिना शर्वेण एव निज अंक सीम्नि निहितं पादद्वयं जयेत्। ஸோ இந்த போன வாரம் நடத்தினதுல ஆபதம் யாரோ கேட்டிருந்தேன் இல்லையா? ஐ திங்க் 40th ஸ்லோகம் நினைக்கிறேன். somebody asked, no? 40th. வித்வேஷம் ஜனயந்தி அதர்ம விஷய பிரஸ்தம்பயந்தி ஆபதம். somebody asked, right? I said ஆபதம், right? ஆபதம். See, ஆபதம் is in singular. Okay. ஆபதம் வந்து சிங்குலர், ஆபத்தினை, ஒரே ஏதாவது ஒரு ஆபத்தை. ஆபதகன் வந்ததுன்னா ஆபத்துக்களை. So both of them make sense. So நீங்க ஆபதம் சொல்லிக்கலாம், ஆபதகன்னு சொல்லிக்கலாம். Okay. இதுல வந்து க்ஷிப்ரம்னா உடனடியாக. ஸோ தேவி சிரஸ் பதேன மகிஷம் பிஷ்டுவா, மகிஷாசுரனை வந்து காலால் அவனோட தலையை வந்து அப்படியே பொடி பொடியாக ஆக்கிட்ட. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இந்த மகிஷாசுர மர்தனம் நடந்ததுக்கு அப்புறமா அதக பதம் தித்சந்தியாம், அதகனா கீழே, பதம் காலால் கொன்னதுக்கு அப்புறம் பாதத்தை கீழே வைக்கணும் இல்லையா அம்பாள். ஸோ வைக்கிறதுக்கு ஒரு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். தித்சந்தி அப்படின்னா என்ன, கீழே வைக்க விரும்புபவளாக அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வைக்க போகும் பொழுது துவயி, நீ அந்த மாதிரி வைக்க போகும் பொழுது அந்த கண்டீரவங்கிறது வந்து சிங்கத்தையும் குறிக்கும். கண்டனாலே கழுத்து இல்லையா? ஸோ இந்த இடத்துல கண்டீரவங்கிறது சிங்கம், அம்பாளோட வாகனம் சிங்கம். அது உடனே என்ன ஆயிடுறதுன்னா கண்ட பஞ்சன பியா, கழுத்து. அதுக்கு ஒரே பயம், ஐயோ மகிஷாசுரன் மேல காலை வச்சு அவனோட தலை பொடி பொடி ஆயிடுத்து, இப்ப நம்ம கழுத்து வந்து பஞ்சன அப்படியே முறிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற பயத்தினால வித்ருத்தே, அது ஓடி போயிட்டான் அந்த சிங்கம். அம்பாள் எங்கேயா காலை தன்மையில வச்சுட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மேதின்யாம் அப்பி, மேதினி அப்படிங்கிறது பூமிக்கும் ரொம்ப பயம் வந்துடுத்து. அப்படி பீதி கம்பித்த தனோ, ஒரு பயத்தினால அப்படியே கம்பனம்னா அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுடுத்தோம். தனுனா சரீரம், அப்படியே பூமி விடவிடவிடன் பயத்துல நடுங்கிறது. பிகாஸ் அம்பாள் வந்து இப்ப மகிஷாசுர அந்த வதம் நடக்கிறப்பயே பூமிக்கு தாங்க முடியல. இப்ப திருப்பி அதே காலை கொண்டு நம்ம மேல வச்சால்னா நம்ம என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தினால பூமிக்கு என்ன பண்றதுன்னு புரியல, நடுங்கிறது. அப்ப பிரேமத்வராசாலினா, உடனடியாக ரொம்ப பிரேமை உள்ளவரான சிவபெருமான், பிரேமத்வராசாலிங்கிறது சிவபெருமானை குறிக்கிறது இந்த இடத்துல.
ஸோ அவர் உடனே என்ன பண்றார், பிரேமத்வராசாலினா சர்வேன, அந்த சம்பு அவர் சர்வன் சிவபெருமான் சர்வ, அவர் என்ன பண்றார், அவரால நிஜ அங்க சீம்னி, அவரோட அங்க மடியில வச்சுக்கிறதுக்கு நிகிதம் பாதத்வயம் தே ஜெயேத், நிகிதம் அந்த அவரோட மடியில வைக்கப்பட்ட உன்னுடைய 2 பாதங்கள் ஜெயேத், தே பாதத்வயம் ஜெயேத் அப்படின்னு அம்பாளோட பாதங்களை இங்கே நமஸ்காரம் பண்றார். அப்பேற்பட்ட உன்னோட பாதங்கள் நன்றாக பாதங்களுக்கு போற்றி அப்படின்னு சொல்ற. மகிஷாசுரனை மர்தனம் செய்தவளே, மகிஷாசுரனோட சிரஸ்க்கு மேல நீ வேகமா உன்னோட பாதத்தை வச்சு அவனை பொடி பொடியா ஆக்கின பொழுது வாக்கிட்டோ, அதுக்கு அப்புறமா கீழே உன்னோட பாதத்தை வைக்கிறதுக்கு ஒரு இடத்தை தேடுற. அப்போ உன்னோட வாகனமான சிங்கம் வந்து மகிஷாசுரனை வதச்ச உன்னோட பாதம் எங்கேயாவது தன்னோட கழுத்தையும் துண்டிச்சிடுமோ அப்படிங்கிற பயத்துல ஓடி போயிடுத்து. சரி பூமியில வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா பூமியும் ரொம்ப பயத்துல நடுங்கின்னு இருந்தது. ஏன்னா அப்பதான் அந்த மகிஷாசுர மர்தனம் நடந்திருக்கு. அதனால அந்த அதிர்ச்சியிலேயே ரொம்ப சிரமமா இருந்தது அந்த பூமிக்கு. அதனால எங்கேயாவது பிரளயமே வந்துடுமோ அப்படிங்கிற பயத்துல இன்னும் ரொம்ப நடுங்கிறது அந்த பூமி. அப்ப உன்னோட உன் மேல ஒரு பிரேமை உடைய சிவபெருமான் வேகமா வந்து உன்னோட காலை தன்னோட மடியில எடுத்து வச்சுட்டார். அப்பேற்பட்ட ஸ்ரீபாதங்களுக்கு போற்றி. क्षिप्रं देवि शिरस्पदेन महिषं पृष्ट्वा ततोऽधः पदं दित्सन्त्यां त्वयि कण्ठभञ्जनभिया कण्ठीरवे विद्रुते मेदिन्यामपि भीतिकम्पिततनौ प्रेमत्वराशालिना शर्वेणैव निजाङ्कसीम्नि निहितं पादद्वयं ते जयेत्. पूर्वं देवी पदाम्बुजेन महिषप्रध्वंसनाभ्यासतः पश्चात् कुत्सितशुम्भदैत्यविजयोऽप्येवं कृतः किं त्वया नो चेत् भाति कथं कुसुम्भविजयी पादाब्जदेशोऽयम् इत्यालापे गिरिशस्य तद्विजयते मन्दस्मितं देवि ते. पूर्वं देवी पद अम्बुजेन महिष प्रध्वंसन अभ्यासतः पश्चात् कुत्सित शुम्भ दैत्य विजयः अपि एवं कृतः किं त्वया नो चेत् भाति कथं कुसुम्भ विजयी पाद अब्ज देशः अयम् इति आलापे गिरिशस्य தத் விஜயத்தே மந்தஸ்மிதம் தேவி தே. இந்த முதல் ஸ்லோகத்துல தே பாதத்வயம் ஜெயத்துங்கிறார், உன்னுடைய பாதங்கள் போற்றி. இந்த இடத்துல தே மந்தஸ்மிதம் விஜயத்தே, உன்னோட மந்தஹாச புன்சிரிப்பு இருக்கு பத்தியா, அதுக்கு ஒரு போற்றி 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 அப்படின்னு சொல்றாரு. எப்ப அம்பாள் ஒரு மந்தஸ்மிதம் பண்றா அப்படின்னு சொன்னா, பூர்வம் முன்னாடி பத அம்புஜேன கிரிஷஸ்ய ஆலாப்பே, கிரிஷன் சிவபெருமான் அவர் வந்து ஒரு கேலியா அம்பாள்கிட்ட பேசுறார். என்ன சொல்றாருன்னா, பூர்வம் பத அம்புஜேன, நீ முன்னாடி உன்னோட தாமரை போன்ற பதத்தினால மகிஷ பிரத்வம்சன அபியாசத்தக, மகிஷாசுரனை ஒரு பிரத்வம்சம் பண்ண அந்த ஒரு அபியாசத்திலிருந்து அபியாசம் பண்ணி ஆல்ரெடி நீ ஒன்று பண்ணி பார்த்துட்ட. அதனால அடுத்தது பశ్చాத்து குத்சித சும்ப தைத்திய விஜயக, அதுக்கப்புறம் இந்த குத்சிதன்னு என்ன, ஒரு கெட்டவன்ற அர்த்தம், ஒரு கெட்டவனான அந்த சும்பன் அப்படிங்கிற தைத்தியன், அவனையும் ஜெயிச்ச. அதுவுமே அப்பி அது கூட ஏவம் கிருத்தக கிம் துவயா, அதே மாதிரி காலால தான் நீ பண்ணினியா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா கேட்கிறார் அவர். ஏன்னா அந்த சும்பனை வந்து அம்பாள் வந்து பாதத்தினால பண்ணலை இல்லையா, திரிசூலத்தை மார்ல குத்தி தான் சும்பவதம் நடக்கிறது.
இவர் வந்து கேட்குறார், நீ அப்பயே ஏற்கனவே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்ட, மகிஷனை உதைச்சு அவனை கொன்று, அதே மாதிரி தான் நீ சும்பனியும் பண்ணினியா அப்படின்னு அவர் கேட்குறார். நோச்சேத், அப்படி இல்லைன்னா கதம் பாத அப்ஜ தேசக அயம் கதம் குசும்ப விஜயி பாதி. இவர் எதனால் அப்படி கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அம்பாளோட பாதங்கள் வந்து அப்படியே ரொம்ப அழகா இருக்கான். ஒரு குசும்பம் அப்படிங்கிறது ஒரு புஷ்பம், அந்த ஒரு புஷ்பத்தோட ஒரு பிரபையை வந்து உன்னோட பாதங்கள் பிரதிபலிக்கிறது. அதனால நான் இப்ப கேட்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஹாஸ்யத்தோட கேட்கிறார். இன்னொன்னு வந்து குசும்ப விஜயி அப்படிங்கிறது வந்து அந்த சும்பன் வந்து கெட்டவன் இல்லையா, ஸோ அதனால குசும்ப விஜயி, அவனை ஜெயித்த உன்னுடைய பாதங்கள் அப்படின்ற ஒரு 2 அர்த்தம் எடுத்துக்கலாம் அதுல. அப்படின்னு கேட்கறதுக்கு அம்பாளோட பதில் என்னன்னா புன்னகை, ஒரு சின்ன மந்தஹாச புன்னகை. அதனால தான் வந்து ஸோ அப்பேற்பட்ட உன்னோட மந்தஸ்மிதம், வேற எதுவும் வார்த்தையாலே பதில் சொல்லலையா அம்பாள், மைல்டா சிரிச்சாலாம். அதுலேயே அவர் வந்து புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட உன்னோட மந்தஸ்மிதம் விஜயத்தே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். ஹே தேவி, முன்னாடி உன்னோட ஸ்ரீபாதத்தினால மகிஷாசுரனை வதம் பண்ணி அந்த அபியாசத்தினால பின்னாடி கெட்ட புத்தி கொண்ட அந்த குசும்பன் அவனை வந்து ஜெயிச்ச, அப்படிதானே நீ? அதனால அப்படிதானே நீ ஜெயிச்ச. அப்படி இல்லைன்னா உன்னோட பாதம் வந்து எப்படி குசும்ப விஜயியா இருக்கு, அதாவது ஒரு மலரை ஜெயிச்ச மாதிரி ஒரு ஒரு செந்நிறத்துல ரொம்ப அழகா விளங்குறது அப்படின்னு ஒரு ஸ்லேடையில பேசுறார். அதுக்கு பதிலா நீ வந்து ஒரு ஒரு மந்தஹாச புன்னகையை தான் பதிலா கொடுத்த, அப்பேற்பட்ட அந்த புன்னகைக்கு போற்றி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. பூர்வம் தேவி பதாம்புஜேன மகிஷ பிரத்வம்சனாபியாசதः பశ్చాத் குத்சித शुम्भ दैत्य विजयोप्येवं कृतः किं त्वया नो चेद् भाति कथं कुसुम्भ विजयी पादाब्जदेशोऽयमित्यालापे गिरिशस्य तत् विजयते मन्दस्मितं देवि ते. இந்த 50வது ஸ்லோகம் வந்து ஃபுல்லா ஸ்லேடை 2 அர்த்தங்கள் வரும். ரொம்ப அழகான ஸ்லோகம். பிப்ராணேன மனோஜ்ஞயாவகரசம் மஞ்சுத்வனிம் நூபுரஸ்லோகமா பிப்ராணேன மனோஜ்ஞயாவகரசம் மஞ்சுத்வனிம் நூபுரஸ்லேஷாலங்கிருதிசாலினா நகமணி ஜாத பிரசாதஸ்ரீயா ஏகேனைவ பதேன தேவி மகிஷத்வம்சே மஹீயஸ்தரஹ ஸ்லோகோயம் ரசிதஸ்த்வயா இதி விபுதா சம்ஸ்லாகனம் குர்வதே. பிப்ராணேன மனோஜ்ஞயாவகரசம் மஞ்சு த்வனிம் நூபுர ஸ்லேஷ அலங்கிருதிசாலினா நகமணி ஜாத பிரசாத ஸ்ரீயா ஏகேன ஏவ பதேன தேவி மகிஷ த்வம்சே மஹீயஸ்தரஹ ஸ்லோகः அயம் ரசிதः த்வயா இதி விபுதः சம்ஸ்லாகனம் குர்வதே. இதுல என்ன 2 அர்த்தங்கள்ன்றத முதல்ல சொல்லிடுறேன். யாவகரசம் அப்படிங்கிறது அந்த காலில் அம்பாள் அணிஞ்சுட்டு இருக்க அந்த அல்கான்னு சொல்றோம் இல்லையா, அந்த செந்நிற அந்த ரசம், மருதாணி மாதிரி. அது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஸ்லோகஹ அப்படிங்கிறது 2 அர்த்தம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லோகத்துலேருந்து போயிடலாம். ஸ்லோகம்னா வேர்ஸ், இந்த பத்தியம்னு ஒரு அர்த்தம் இல்லையா. இன்னொன்று வந்து ஒரு பெருமை, அம்பாளோட ஒரு பெருமை, ஒரு ரொம்ப ஈடு இணை சொல்ல முடியாத ஒரு பெருமை. ஸோ அதுதான், அதை வச்சு தான் இந்த ஃபுல் ஸ்லேஷா பண்ணியிருக்கிறவர். மனோஜ்ஞ யாவக ரசம், ஒரு கவிதை அப்படின்னு சொன்னால் அந்த கவிதையில் பலவிதமான ரசங்கள் இருக்கும் இல்லையா. ஸ்ருங்கார ரசம் இருக்கும், ஒரு பக்தி ரசம், என்ன ஏதோ ஒரு ரசம் இருக்கும் ஒரு கவிதையில். ஸோ அந்த ரசம், கவிதையை பொறுத்த மட்டும் அது ரசம். இந்த அம்பாளோட ஸ்லோகம் அதுக்கு வந்து மனோஜ்ஞ யாவக ரசம், மனசை கவர்ற யாவக ரசம். யாவக ரசம்ங்கிறது தான் அந்த காலில் பூச்சின்னு இருக்கிற அந்த செந்நிற குழம்பு. அதுக்கப்புறம்
ஒரு கவிதை எப்படின்னா ஒரு இனிமையான ஒரு சந்தஸ்ல தான் இருக்கும், ஒரு மீட்டர் இல்லையா. ஸோ அந்த மஞ்சு துவனி அந்த காதில் கேட்கும் பொழுதே ஒரு அழகு இருக்கும். இதில் அம்பாளோட அந்த நூப்புர சப்தம், அதிலிருந்து வர ரொம்ப அழகான அந்த சப்தம், கிணின்னு வர சிலம்பு சப்தம். ஸோ ஸ்லேஷ அலங்கிருதிசாலினா, ஸ்லேஷனாலே 2. ஸோ நூப்புர ஸ்லேஷ அலங்கிருதிசாலினா, நூப்புரத்துலேருந்து உண்டார சப்தம் ஒன்று, இந்த கவிதையோட ஒரு சந்தஸ் மீட்டர் அந்த சப்தம் ஒன்று. ஸோ 2 அர்த்தமாச்சா. அப்புறம் நகமணி ஜாத்த பிரசாத ஸ்ரீயா, இதில் அம்பாளோட நகத்திலிருந்து வர அந்த வெண்ணிற காந்தி, அதை அது அந்த மகிஷாசுரனை துவம்சம் பண்ணும் பொழுது ரொம்ப அழகா அப்படியே ஒளிர்றது. இதுல அம்பாளோட பாதங்களை வணங்குற பக்தர்களுக்கு அதுல இருந்து வர உண்டாகிற ஒரு பிரசாதம் அப்படிங்கிற ஒரு செல்வம். நகமணி ஜாத்த பிரசாத ஸ்ரீயா ஆச்சா. அதுக்கப்புறம் ஏகேன ஏவ பதேன, ஒரே ஒரு காலால தான் நீ இந்த ஸ்லோகத்தை உண்டு பண்ணியிருக்க. அதாவது இந்த ஃபுல் ஸ்லோகமும் ஒரு பதத்துல, அதாவது ஒரு பாதத்தால அந்த மகிஷாசுரனை கொன்னு ஒரு ஸ்லோகம் உண்டு பண்ணிட்ட. மகிஷத்வம்சே மஹீயஸ்தரக, ரொம்ப ஒரு இது பெருமைக்கு உரியது. ஸோ வெரி ஒரு ஹை லெவல். ஸோ ஸ்லோகः அயம் ரச்சிதः त्वया, உன்னால் ரச்சனை செய்யப்பட்ட இந்த ஸ்லோகம். இதி விபுதாஹா, விபுதர்கள்னா தேவர்கள் சம்ஸ்லாகனம் குருவத்தே, ரொம்ப உயர்வா புகழ்ந்து உன்னை பாடரா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல 2 அர்த்தம் கொடுக்கிறார் அவர். ஹே தேவி, நீ மகிஷாசுரனை ஒரே ஒரு ஸ்ரீபாதத்தினால வதம் பண்ணி ரொம்ப ஒரு எல்லையற்ற ஒரு கீர்த்தியை நீ சம்பாதிச்ச அப்படின்னு விபுதர்கள் ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுறா. அந்த ஸ்ரீபாதம் ரொம்ப இப்ப அந்த பாதத்தை சொல்றார். அந்த ஸ்ரீபாதமானது ரொம்ப ரமணீயமான செம்பஞ்சு குழம்பு பொருந்தியது, அந்த லாக்ஷா ரசம் பொருந்தியது, ரொம்ப அழகான இனிமையான சலங்கை சப்தம் கொண்டது. அதுக்கப்புறம் வணங்குறவாளுக்கு ஒரு பிரசாதமான ஒரு செல்வத்தை கொடுக்கறது. செல்வம்ங்கிறது எனி செல்வம், அது கல்வி செல்வம், மக்கட்செல்வம், எல்லா செல்வம், பொருட்செல்வம், எல்லா செல்வமும், எந்த செல்வம் யார் கேட்குறாளோ அவளுக்கு அது கொடுக்கறது அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரே பதத்திலேயே உன்னோட இது எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படிங்கிறது ஸ்லேஷையா இந்த இதுல சொல்லியிருக்க. விப்ராணேன மனோஜ்ஞயாவகரசம் மஞ்சுத்வனிம் நூபுரஸ்லேஷாலங்கிருதிசாலினா நகமணி ஜாத பிரசாதஸ்ரீயா ஏகேனைவ பதேன தேவி மகிஷத்வம்சே மஹீயஸ்தரஹ ஸ்லோகோயம் ரசிதஸ்த்வயா இதி த்வயேதி சேத்துண்டேல்னா ஸ்லோகோயம் ரசிதஸ்த்வயேதி விபுதா சம்ஸ்லாகனம் குர்வதே. மாமி, அந்த மஞ்சு துவனின் நூப்புரன் போடணுமா? எனக்கு துவன் நூப்புரன். துவனினா சப்தம், துவனன் நூப்புர கிடையாது இல்லையா? மேபி துவனன் ஐ திங்க் கண்டினியூஸ், பிரசன்ட் கண்டினியூஸ், ஒலித்து கொண்டு இருக்கின்ற நூப்புரம் அப்படி இருக்கலாம். இது மஞ்சு துவனிங்கிறது அந்த துவனியை. என்னோட புக்ல மஞ்சு துவனின் தான் இருக்கு, துவனன் இருக்கு. ஒரு நிமிஷம், என்னோடதுலயும் மஞ்சு துவனன் நூபுரன் தான் இருக்கு. ஓ, என்னோடதுல இன்னொன்னுல துவனன் இருக்கு. ஓகே, நான் இவரு கிளாரிஃபை, நான் துவனிம் தான் போட்டிருக்கேன். துவனிம் மஞ்சு துவனிம் சொல்றேன் நான். மேபி 2 ரைட்டா இருக்கும். துவனன்ங்கிறது கண்டினியூஸ், ஒலித்து கொண்டு துவனிம்ங்கிறது தான் அநேகமா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, மேபி ரெண்டும் சரியா இருக்கலாம். ரெண்டும் இட் கோஸ். போன இதுல கூட இந்த ஸ்பந்தனேன்னு சிலத்துல இருக்கு, சிரஸ்பந்தனேன்னு இருக்கு. ஸ்பந்தனம்னா உதைக்கிறது, இது சிரஸ்பதேன. வார்த்தைகள் வேறையா இருந்தா கூட அர்த்தங்கள் சிரஸ் பதேன சிரஸ் பிருஷ்டுவா அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸ்பந்தனேங்கிறது அவனோட தலைய காலால உதைத்துன்னு ஒரு அர்த்தம். இது காலாலன்ற அர்த்தம் பதேனா, ஸ்பந்தனேனா உதைத்துன்னு அர்த்தம். ஸோ காலால உதைத்துன்னு அர்த்தம் எடுத்துக்கணும்.
ஸோ சம்டைம்ஸ் வேற வேற வார்த்தைகளாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு சூட் ஆச்சுன்னா இட் கோஸ் வெல். அடுத்தது 51. त्वं शम्भोर्महिषी भवस्य गसुते तेनोपहासायते दैत्योऽयं महिषी भवन्नुपगतः सोऽयं कथं क्षम्यते इत्थं नूपुरनिस्वनैरिव वदन् पादस्त्वदीयोरुषा शस्त्रप्रग्रहणात् पुरैव महिषं पृष्णन् परित्रायताम्. இது ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகம். त्वं शम्भोः महिषी भवसि अगसुते तेन उपहासाय ते दैत्यः अयं महिषी भवन् उपगतः सः अयं कथं क्षम्यते इत्थं नूपुरनिस्वनैः इव वदन् पादः त्वदीयः रुषा शस्त्रप्रग्रहणात् पुरा एव महिषं पिष्णन् பரித்ராயதாம். உன்னோட பாதம் த்வதீய பாதக பரித்ராயதாம், உன்னுடைய பாதங்கள் எங்களை காப்பாற்றட்டும்னு சொல்றார். எப்பேற்பட்ட பாதம் அப்படின்னு சொன்னா அகசுதே, அகங்கிறது மலை, மலைமகளே. அகசுதே துவம் சம்போஹோ மகிஷி பவசி. இந்த இடத்துலயும் வார்த்தை விளையாட்டு தான் இவர் பண்றார். நீ சம்புவோட மகிஷி. சம்புக்கு ராணி இல்லையா? மகிஷிங்கிறது ராணிங்கிற அர்த்தம். மகிஷிங்கிறது ஃபீமேல் பஃபல்லோவையும் குறிக்கிறது. ஸோ இந்த இடத்துல துவம் சம்போஹோ மகிஷி பவசி அகசுதே, நீ சம்புவோட பத்னியா இருக்க. தேன உபஹாசாய, அதை உபஹாசம் பரிகாசம் பண்றதுக்கு அந்த மகிஷன் என்ன பண்றான்? தைத்தியகாயம், அந்த தைத்தியன் என்ன பண்றான்? மகிஷி பவன் உபகதக, நான் மகிஷன் தான், நீ மகிஷியா இருக்கியான்னு அம்பாள் கிட்ட, உபகதகன்னா என்ன, அம்பாள் கிட்ட கேட்குறான், மகிஷியா இருக்கியா அப்படின்னு. ஸோ ஹீ இஸ் மகிஷா, ஸோ ஹீ சேஸ் யூ பிகம் மை மகிஷி அப்படிங்கிற மாதிரி. சக அயம் கதம் க்ஷம்யத்தே, இதை எப்படி க்ஷமிக்க முடியும்? இது அவன் எப்படி இந்த மாதிரி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதத்தில் இருக்கிற கொலுசுக்கு கோவம் வந்துட்டான் சலங்கைக்கு. அம்பாளை பார்த்தா நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்ட அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுறது? இத்தம் நூபுர நிஸ்வனைஹி இவ வதன், நூபுரத்தில் அந்த கால் சலங்கையில் நிஸ்வனங்கிறது அந்த வர சப்தங்கள், இவ வதன் பேசிண்டு ருஷா ரொம்ப கோவம் வந்துடுத்தோம் அந்த சலங்கைக்கு. இவன் என்னம்மா இப்படி கேட்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்திர பிரகிரகணாத்து புறா ஏவ, நீ ஆயுதத்தெல்லாம் எடுத்து அவனை கொல்லலான்னு நீ போகிறதுக்கு முன்னாடியே தன்னோட வார்த்தைகளால, அதாவது தன்னோட பேச்சாலே அவனை கொண்டு விட்டான் அந்த சலங்க சப்தம். புறா ஏவ மகிஷம் பிஷ்ணன், அந்த மகிஷனை பிஷ்ணன்னாலே பொடி பொடி ஆக்குறது, பவுடர்டு. ஸோ அந்த வெறும் வார்த்தைகளே, அந்த சலங்கையோட சப்தமே அவனை பொடிப்பொடி ஆக்கிடுத்தோ. நீ சஸ்திரத்தை கையில் எடுத்து அவனை கொல்லறதுக்கு முன்னாடியே அந்த சலங்கை அவனை கொண்டு, என்னமா நீ இப்படி கேட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இதில் சொல்லியிருக்காரு அவர். ஸோ பர்வத புத்திரியே, நீ சம்புவோட மகிஷியா இருக்க, பவசி. அது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, காளை வாகனம் தானே அவருக்கு, ரிஷப வாகனம் தானே. ஸோ அதுவும் மகிஷி இருக்க. அதனால மகிஷாசுரன் என்ன பண்றான், ஒரு மகிஷ வேஷத்துல நீ மகிஷி பவன்னு உபகதக அப்படின்னு சொல்லி உன்கிட்ட வந்துடுறான். அப்பேற்பட்ட உன்னை பரிகாசம் பண்ற மாதிரி வரான் அவன், உபஹாசாய. இது எப்படி மன்னிக்க முடியும்? இந்த இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை அவன் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஸ்ரீபாதம் என்ன பண்ணிட்டு தன்னோட சலங்கையோட சப்தத்தையே ஒரு பேச்சா எடுத்துட்டு ஆயுதங்களை கையில நீ எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மகிஷாசுரனை பொடி பொடியா ஆக்கிடுத்தோ. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீபாதம் எங்களை காப்பாற்றட்டும். त्वं शम्भोर्महिषी भवस्य गसुते तेनोपहासायते दैत्योऽयं महिषी भवन्नुपगतः सोऽयं कथं क्षम्यते इत्थं नूपुरनिस्वनैरिव वदन् पादस्त्वदीयोरुषा
சஸ்திர பிரகிரஹணாத் புரைவ மகிஷம் பிருஷ்ணன் பரித்ராயதாம். மேடம் எனக்கு 2வது வரியில தைத்தியோ யாம்னு இருக்கு. இல்ல தைத்தியக அயம் தான். அயம் தைத்தியக. இது டெஃபினட்டா அயம் தான். அடுத்தது 52. देव्या पङ्कजयोऽद्य कोऽपि महिषच्छद्मा महान् कण्टकः पादेनाहत इत्युदूढहसितं सख्या समावेदिते सद्यः कण्टकशालिना करतलेनासाद्य पादाम्बुजं गृह्णन्नातिविनोदनाय गिरिशो जीयात् प्रियस्ते शिवे. देव्या पङ्कशयः अद्य कः अपि महिषच्छद्मा महान् कण्टकः पादेन आहत इति उदूढहसितं सख्या समावेदिते सद्यः कण्टकशालिना करतलेन आसाद्य पाद अम्बुजं गृह्णन् आर्तिविनोदनाय गिरिशः जीयात् प्रियः ते शिवे. இதுலேயும் 2 அர்த்தங்கள் நிறைய கொடுத்துருக்கார். பங்க அப்படிங்கிறது ஷேருங்கிற ஒரு அர்த்தம், இன்னொன்று பாப்பம்ன்ற ஒரு அர்த்தம். இந்த இடத்துல பங்கஷய கண்டக, சேத்துல முள் இருக்கும். அதே மாதிரி இந்த மகிஷன் இந்த பாவத்திலேயே பாவம் அப்படிங்கிற சேத்துலேயே உழல்பவன். ஸோ அதனால 2 அர்த்தம். ஒன் கோஸ் டு மகிஷா, ஒன் கோஸ் டு த தான், தட் முள் கண்டக. அதுக்கப்புறம் அவ்வளோதான், இதுதான் நினைக்கிறேன் ஸ்லேஷத்தில். ஓகே. அத்ய இன்னைக்கு அந்த அம்பாளோட ஃப்ரெண்டு பரமேஸ்வரன்ட்ட சொல்றா. எப்படி சொல்றா? உதூட ஹசித்தம், நல்ல சத்தமா சிரிச்சுண்டு. சமாவேதித்தே சொல்றா, சக்கியா அந்த தோழியினால சொல்லப்பட்டது. என்ன சொல்றா? அத்ய இன்னைக்கு தேவ்யா தேவியினால கோபி பங்கஷய ஏதோ ஒரு பங்கஷயன் மகிஷ சத்மா அப்படிங்கிறது ஒரு வியாஜம், ஒரு டிசீட். அவன் மகிஷ உருவுல வரான் இல்லையா? ஸோ மகான் கண்டக கஹ அப்பி ஏதோ ஒரு முள்ளு இன்னைக்கு மகிஷ ரூபத்துல வந்தது. அது பாதேன ஆகத்த, அம்பாளோட தேவ்யா பாதேன ஆகத்த, அம்பாள் காலால அடிச்சுட்டா, பொடி ஆக்கிட்டா அப்படின்னு இதி சக்கியா சமாவேதித்தே அந்த தோழியினால சொல்லப்பட்ட பொழுது சத்யக உடனடியாக கண்டகசாலினா கரதலேன ஆசாத்திய பாதாம்புஜம் கிருண்ணன்னு ஆர்த்தி வினோதனா. ஓகே, கண்டகசாலினா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு இந்த இது சொல்றோம் இல்லையா, ஹாரிப்புலேஷன், மயிர்கூச்செறியறது. அந்த கண்டகசாலினா கரதலேன அப்பேற்பட்ட தன்னோட அந்த கரங்களால கரதலேன பாதாம்புஜம் ஆசாத்திய அம்பாளோட அந்த பாதத்தை கையில எடுத்து கிருண்ணன்னு பிடித்து கொண்டு ஆர்த்தி வினோதனாய அந்த மகிஷனை துவம்சம் பண்ணியிருக்கா இல்லையா? ஸோ அப்போ அந்த காலுக்கு ரொம்ப சிரமம் இருக்கும் இல்லையா? அந்த சிரமத்தை கடுமை ஆக்கிறதுக்கோசரம் அந்த கிரிஷன் தன்னோட கண்டகசாலியா இருக்கிற தன்னோட கரம் அப்படியே ஒரு மயிர்கூச்செறிந்த தன்னுடைய கைகள், அதாவது முள்ளால தான் எடுக்கணும்பா இல்லையா? ஸோ அந்த மயிர்கூச்செறிஞ்ச அந்த கைகளாலன்னு ஒரு மாதிரி ஸ்லேஷ தான் இங்கேயும் விளையாடி இருக்கார். ஸோ அப்பேற்பட்ட தே பிரியக ஜியாத்து. இது சிவாக்கு ஆறுதா? இப்படி இந்த கண்டகசாலினா சாலி அப்படிங்கிறது சிவனை குறிக்கிறது. ஸோ கிரிஷக கண்டகசாலினா கரதலேன தன்னோட அப்படி மயிர்கூச்செறிந்த தன்னுடைய கைகளால ஜியாத்து தே பிரியக சிவே உன்னோட அந்த பிரியமானவரான அந்த பரமேஸ்வரன் ஜியாத்து. ஓகே. ஸோ ஹே
சிவே. ஸோ சிவனோட பத்தினியே சிவே. மகா பாப்பியும், அதான் அந்த பங்கஷய. மேலும் மகான் பாப்பியும் ஒரு பெரிய முள்ளா இருக்கிற ஒரு மகிஷ வேடம் பூண்ட அந்த யாரோ ஒரு பங்கஷயனை இன்னைக்கு தேவி வந்து பாதத்தினால அழித்தாள் அப்படின்னு சிரிச்சுண்டே உன்னோட தோழி பரமேஸ்வரன் கிட்ட சொல்றா. அப்ப அவர் ரொம்ப புலகாங்கிதம் அடைந்த அந்த பரமசிவன் புலகாங்கிதம் அடைந்த தன்னோட கரங்களால அம்பாளோட அந்த காலை தாங்கி பிடிச்சு சிரமத்தை நீக்க பண்ணினார். அப்பேற்பட்ட உன்னோட பிரியமான பரமேஸ்வரன் ஜியாது. ஸோ கண்டகம்க்கு முள்ளு ஒன்று, இன்னொன்று புலகாங்கிதம் ஒன்று, ரெண்டு அர்த்தம். இந்த பங்கஷய வந்து சேத்துல இருக்கிற முள்ளையும் குறிக்கிறது, பாவத்திலே உழல்ற அந்த மகிஷாசுரனையும் குறிக்கிறது. ஸோ ரெண்டு அர்த்தம். தேவ்யா பங்கஷயோத்ய கோபி மகிஷச்சத்மா மகான் கண்டகः பாதேனாஹத இத்யுதூடः சிதம் சக்யா சமாவேதிதே சத்யः கண்டகசாலினா கரதலேனாசாத்ய பாதாம்புஜம் கிருண்ணன் ஆர்த்தி வினோதனாய கிரிஷோ ஜீயாத் பிரியஸ்தே சிவே. இது அடுத்த ஸ்லோகமும் ரொம்ப ரெண்டு அர்த்தங்கள் இதுலேயும் வருது. ஸோ त्वत्पादाङ्गुलि पल्लवैर् अगसुते देवी स्वयं पञ्चभिः पञ्चत्वं गमितो महासुर इति स्वात्मानुरूपं कृतम् एतैरेव नतो जनस्त्रिदशतां नीतो महेशः पुनर्लक्षत्वं गमितो प्रसूनधनुषो विस्मापनं तद्वयम्. त्वत् पाद अङ्गुलि पल्लवैः अगसुते देवी स्वयं पंचभिः पंचत्वं गमितः महा असुरः इति स्व आत्मा अनुरूपं कृतम् एतैः एव नतः जनः त्रिदशतां नीतः महेशः पुनः लक्षत्वं गमितः प्रसूनधनुषः विस्मापनं तत् द्वयम्. இதில் என்ன ரெண்டு மீனிங்னா, பஞ்சத்துவம்னா பஞ்சனாலே 5, ஸோ 5 தன்மை பஞ்சத்துவம். இன்னொன்று பஞ்சத்துவம்னா டெத், மிருத்யு. ரெண்டு மீனிங் ஆச்சா. அப்புறம் திரிதசதாம் ரெண்டு மீனிங் இல்லை, பட் திரிதசதாம் வந்து இங்கே ரொம்ப எப்படி யூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால், திரிதச அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல 13 அர்த்தம். ஸோ 13 சொன்னால் ஜனக திரிதசதாம் நீத்தக, அதாவது உன்னை நதக ஜனக, உன்னை வந்து வணங்குற ஜனங்கள் வந்து அந்த திரிதச தன்மையை அடைகிறார்கள். திரிதசனா இந்த 33 தேவர்கள், தேவலோகத்தை திரிதசன்னு சொல்வா. ஏன் சொல்றா அப்படின்னு சொன்னா, இந்த 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 2 அஸ்வினி தேவர்கள் இல்லையா. ஸோ இதெல்லாம் சேர்ந்தா 33. இவாள்லாம் இருக்கிற இடம் இது தேவலோகம். ஸோ அதனால தான் அந்த திரிதசத்தான்னு சொல்றோம். திரிதச அப்படின்னாலே தேவலோகம். அந்த தேவலோகத்தை நீ கொடுக்குற உன்னை வணங்குற ஜனங்களுக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்ற. நதக ஜனக திரிதசதாம் நீத்தகனா அழைச்சுண்டு நீ போயிடுற. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு மீனிங் புரிஞ்சுக்கிட்டேன்னா இதை புரிஞ்சுட்டுலாம், இது ஈஸி. இது பாத அங்குலி பல்லவைகி, உன்னோட பாதத்தில் இருக்கிற அந்த நக பல்லவம், மென்மையான பல்லவமான அந்த நகங்கள், 5 விரல்கள், 5 விரல்கள் இல்லையா. அதனால ஹே அகசுதே தேவி ஸ்வயம் ஸ்வாத்மானுரூபம் கிருத்தம் மகா அசுரக, அதாவது பஞ்சத்துவம் கமித்தக, அவனை வந்து காலால உதச்சு பவுடர் ஆக்கிடுறா. அதனால அவன் செத்து போயிடுறான். பஞ்சத்துவம் கமித்தக. அப்படி பஞ்சத்துவம்னா என்ன சொல்றோம் நம்ம, பஞ்சபூதங்களோட கலந்து விடுறோம் இல்லையா. ஒருத்தர் மிருத்யு ஆனானா அப்படியே லீனம் ஆயிடுறான் அந்த பஞ்சபூதங்களோட. ஸோ அவனை வந்து நீ வந்து
ஸ்வ ஆத்ம அனுரூபம் கிருத்தம். அப்படியே பஞ்சபூதங்கள், அம்பாள் தானே பஞ்சபூதமே. ஸோ அப்படியே ஸ்வாத்மா அனுரூபமா நீ பண்ணிட்ட அவனை அந்த மாதிரி கொன்னதன் மூலமாக. ஏதைஹி ஏவ, அதே அந்த பாத அங்குலி 5 இருக்கு இல்லையா, அதனால 5 இல்ல 10 கூட எடுத்துக்கலாம். 2 காலையும் தானே நம்ம வணங்கும் பொழுது. ஸோ ஏதைஹி ஏவ நதஹ ஜனஹ திரிதசதாம் நீதஹ, உன்னை வணங்குற ஜனங்களுக்கு அதே 5 ஒரு பாதம் எடுத்துக்கலாம், இல்ல 10 விரல்களால நீ என்ன பண்ற, அவளை நீ தேவலோகம், ஒரு ஸ்வர்கலோகம், ஒரு மோட்சத்துக்கு கொண்டு போயிடுற. புனக மேலும் மகேஸ்வரன் என்ன பண்றார், பிரசூன தனுஷ லக்ஷத்துவம் கமிதக. அது மட்டும் இல்ல, பிரசூன அப்படிங்கிறது புஷ்பம், தனுஷ் அப்படின்னா அந்த மலர் அம்புகள். யாரு இந்த பிரசூன தனுஷன் இவன் மன்மதன். ஸோ மன்மத்தனோட லட்சத்துவமா நீ மகேஷனை ஆக்கிடுற. அதாவது மகேஷன் உன்னோட காலை பார்த்துட்டு அப்படியே ஒரு மோகம் அடைஞ்சு விடுறாரு இல்லையா, அந்த மன்மத்த பானத்தை செலுத்தி விடுறா அவர். அதுக்கு லட்சத்துவம் ஆயிடுறாரு அந்த மன்மத்த பானத்துக்கு அப்படின்னு. இதுதான் எங்களுக்கு ரொம்ப விஸ்மாபனம், ரொம்ப விசித்திரமா இருக்கு, ரொம்ப ஒரு ஆச்சரியம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த 2ம் தான். ஒண்ணு அவனை இந்த மாதிரி பஞ்சத்துவம் அடைய வைக்கிறது, இன்னொன்னு திரிதசதாம் நீ அழிச்சுன்னு போறது வணங்குற ஜனங்களை, இன்னொன்று லக்ஷத்துவம் கமிதக. இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங்கா பண்றது. ஆனா இருக்கிறது என்னமோ உன்னோட 2 பாதங்கள்ல 10 விரல்கள் தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார். ஹே பர்வத ராஜகுமாரியே தேவி, உன்னோட பாத விரல்கள் அப்படிங்கிற 5 தளிர்களால மகா அசுரனான அந்த மகிஷாசுரன் மரணத்தை அடைஞ்சான். அதாவது பஞ்சத்துவம் கமிதக, உயிர் பிரிந்த அப்புறம் என்ன ஆகுது, சரீரம் பஞ்சபூதங்களா பிரிஞ்சு விடுறது. அதை தான் இங்க சொல்றார் அவர். ஸ்வ ஆத்ம அனுரூபம் கிருத்தம். அதே மாதிரி அதாவது அந்த 5 விரல்களும் மகிஷாசுரனை தன்னை மாதிரியே 5ஆ பண்ணிடுத்து. ஆனா ஸ்ரீபாதங்களை நமஸ்கரிக்கிற பக்தர்கள், இது திரிதசதாம்ங்கிறது 30க்கு மேல போறது, இது லட்சங்கிற மீனிங் எடுத்தோம்னா லட்சத்துக்கு மேல போறது. இது அவனுக்கு கரெக்டா 5க்கு 5 கொடுத்தது, இங்க எல்லாம் ஜாஸ்தியா கொடுக்கறதுங்கிற மாதிரியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ ஆனா இந்த பாதங்களை நமஸ்காரம் பண்ற மனுஷர்கள் தேவ பதவி, அதாவது திரிதசத்தன்மை, திரிதசதாம் அந்த பதவியை அடைஞ்சு விடுறா. மேலும் மகேஸ்வரன் அந்த புஷ்பங்களை வில்லுல பூட்டுற மன்மத்தனுக்கு லட்சியம் ஆயிடுறான். அதாவது இலக்கு ஆகிற தன்மையை அடைஞ்சுடுறார். இந்த 2ம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்திலையும் ஒரு மாதிரி வேர்ட்ஸ்ல தான் அவர், இந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ்ல தான் விளையாடுறார். त्वत्पादाङ्गुलि पल्लवैरगसुते देवि स्वयं पञ्चभिः पञ्चत्वं गमितो महासुर इति स्वात्मानरूपं कृतम् एतैरेव नतो जनस्त्रिदशतां नीतो महेशः पुनर्लक्षत्वं गमितो प्रसूनधनुषो विस्मापनं तद्वयम्. ब्राह्मं माघवनं च वाहनमहो मन्दैर्गतैर्निन्दितं धावल्येन नखत्वषां विहसितो बाहोऽपि माहेश्वरः इत्थं वाहनवैरितां भजति ते पादस्ततो मन्महे कात्यायन्यमुनान्यघानि महिष कार्तां तवाह भ्रमात्. ब्राह्मं माघवनं च वाहनम अहो मंदैः गतैः निन्दितं धावल्येन नख त्वषां विहसितः वाहो अपि माहेश्वरः इत्थं वाहनवैरितां भजति ते पादः ततः मन्महे कात्यायनी अमुना न्यघानि महिषः कार्तान्त वाह பிரமாத்து. இதுலயும் வார்த்தைகள் தான் ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருக்கார். கார்த்தாந்த அப்படிங்கிறது யமனை குறிக்கிறது. யமனோட வாகனம் இது எருமை. பிரமை அதோ அந்த பிரமையினால அப்படின்னு அர்த்தம். ஸோ கார்த்தாந்த வாக பிரமாத்து. பிராமம் மாகவனம், மகவான் அப்படிங்கிறது இந்திரன், மாகவனம் பிராமம் பிரம்மாவோட வாகனம் எது ஹம்சபக்ஷி. இவன் மகவானோட வாகனம் எது ஐராவதம் யானை. ஸோ 2மே வெண்ணிறம், 2மே மெதுவாக நடக்கும், நல்ல அழகாக இருக்கும் நடை.
ஸோ பிராமம் மாகவனம் ச வாகனம் அஹோ மந்தைஹி கதைஹி நிந்தித்தம். உன்னுடைய பாதங்கள் வந்து அந்த ரெண்டு பிரம்மாவோட வாகனத்தையும் பகவானோட வாகனத்தையும் பழிக்கிற மாதிரி ரொம்ப அழகா ஒரு நடை உடையது. கால் அப்படி அம்பாள் வச்சு வச்சு போகும்பொழுது ரொம்ப அழகா இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு வெண்மை, அந்த நகத்வுஷா வந்து வெள்ளை வெளேர்னு வருது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டு, இந்த நடை வந்து இவா ரெண்டு பேர் வாகனத்துக்கு கம்பேர் பண்ணிக்கிறார். வெண்மையை வந்து மகேஸ்வரனோட வாகனம் இது வெள்ளை, அந்த இது ரிஷபம், அது வெள்ளை வெளேர்னு இருக்கு இல்லையா. அந்த தாவல்யம் வெண்மை நிறம் வந்து அந்த வாகனத்தோட ஒரு விரோதத்தை பாவத்தை வளர்க்கறது. பிகாஸ் அந்த வாகனத்தை விட இந்த வெண்மை ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறதுனால இது ரெண்டுக்கும் சண்டை, பாதத்துக்கும் அந்த வாகனத்துக்கும். ஸோ இந்த விரோத பாவத்தை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை உன்னோட பாதம் வந்து அந்த யமனோட எருமைன்னு நினைச்சு மகிஷாசுரனை கொன்னுடுத்தோ, அந்த ஒரு வைரித்தனம், அந்த ஒரு விரோதம் பாவம் காரணமாக இத்தம் வாகன வைரிதாம், அந்த வாகனத்துக்கு மேல ஒரு விரோத பாவம் பஜதி உண்டு பண்ணிண்டு தே பாதக, உன்னுடைய பாதமானது ததக மன்மஹே காத்தியாயினி அமுனான் மகிஷக ன்யகானி, மகிஷாசுரனை வந்து அந்த எருமை அப்படின்னு நினைச்சிட்டு கொன்னுடுத்தோ அப்படின்னு இந்த இடத்துலயும் அவர் சொல்றார். காத்தியாயினி அமுனா ன்யகானி, ன்யகானினா நெட்டில்டு. ஹே காத்தியாயினி, பிரம்மாவோட வாகனமான ஹம்சமும் தேவேந்திரனோட வாகனமான ஐராவதமும் உன்னோட ஸ்ரீபாதத்தோட அந்த மெதுவான அழகான நடையினாலையும் பாத நகங்களான அந்த மணிகளோட வெண்மையான பிரகாசம் வந்து பரமேஸ்வரனோட ரிஷப வாகனம் அந்த ரிஷபத்தினாலையும் பரியாசம் செய்யப்பட்டது. இது வந்து அதை விட மிஞ்சுடுறது, அதனால அவளுக்கெல்லாம் கோபம். இதே மாதிரி உன்னோட பாதம் வந்து பிற வாகனங்களோடையும் ஒரு விரோதத்தன்மை அடைஞ்சிருக்கு. அதனால உன்னோட ஸ்ரீபாதத்தினால மகிஷாசுரன் வந்து யமனோட வாகனமான எரும மாடு அப்படிங்கிற குழப்பத்தினால கொல்லப்பட்டுட்டானோ அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். மன்மஹே அப்படின்னா என்ன நினைக்கின்றோம் அப்படின்னு, எருமைங்கிற குழப்பத்துல கொன்னுடுத்தோ உன்னோட பாதம் அப்படின்னு இதுல சொல்றார் அவர். பிராமம் சொல்லுங்க. பிராமம் மாகவனம் ச வாஹனமஹோ மந்தைர்கதேர் நிந்திதம் தாவல்யேன நகத்வுஷாம் விஹசிதோ வாஹோபி மாஹேஸ்வரஹ இத்தம் வாஹனவைரிதாம் பஜதி தே பாதஸ்ததோ மன்மஹே காத்யாயன்யமுனா ன்யகானி மஹிஷः கார்த்தாந்தவாஹ பிரமாத். என்ன சொன்னீங்க? ன்யகானி கொன்னுடுத்தோ. ஓகே. சீமந்த பிரகரே சுரேந்திர சுத்ருஷாம் சிந்தூர ரேகாத்மனா மாணிக்யத்யுதி சம்யயைவ மகுடீ கோட்டிஷு தைத்யத்ருஹாம் शम्भोर्मूर्ध्नि जटा घटारुणरुचि व्याजेन पादप्रभैवैकाते परिणाममेति करुणामूर्ते गिरीन्द्रात्मजे. सीमन्त प्रकरे सुरेन्द्र सुदृशां सिन्दूर रेखात्मना माणिक्य द्युति संज्ञया एव मकुटी कोटिषु दैत्य द्रुहां शम्भोः मूर्ध्नि जटा घट अरुण रुचि व्याजेन पाद प्रभा एव एका ते परिणामम् एति करुणामूर्ते गिरीन्द्र आत्मजे. இதுல வந்து என்ன சொல்றார், உன்னோட பாதத்தோட பிரபா ஏவ ஏகா, பிரபை என்னமோ ஒண்ணுதான், ஆனா அந்த பிரபை வந்து என்னெல்லாம் பண்றது தெரியுமா அப்படின்னு சொல்லி இதுல சொல்றார். சீமந்த பிரகரே சுரேந்திர சுத்ருஷாம், தேவலோகத்துல இருக்கிற சுத்ருஷாம்னா என்ன, திருஷன பார்வை, ஸோ அந்த அழகிய கண்களை உடைய தேவ மங்கையர்கள், அவ வந்து விழுந்து வணங்குறா இல்லையா அம்பாளை, அவளோட சீமந்த பிரகரே விழுந்து வணங்கும் பொழுது அம்பாளோட அந்த பாதங்கள்ல இருக்கிற அந்த செந்நிறமானது அந்த சீமந்த பிரகரம்னா என்ன, அந்த வகிட்டுல போய் படிஞ்சுக்கிறது. ஸோ அதனால சிந்தூர ரேகாத்மனா, அந்த கோடு இருக்கு இல்லையா, அதுல வந்து ரொம்ப அழகா அந்த செந்நிறம் போய் உட்காந்துக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து
மாணிக்யத்யுதி சம்யேவ மகுட்டி கோட்டிஷு தைத்திய துருகாம். தைத்தியர்களோட இது வைரிகள் யாரு? தேவர்கள் இல்லையா? ஸோ அந்த தேவர்கள் விழுந்து வணங்கும் பொழுது மாணிக்ய அந்த அவ அணிஞ்சின்னு இருக்கிற கிரீடங்கள், மகுட்டி கோட்டிஷு, கோடிக்கணக்கான தேவர்கள் வந்து அம்பாள் காலில் விழறா. அவளோட மக்குட்டங்கள்ல இருக்கிற கோடிக்கணக்கான அந்த ரத்னங்கள், அந்த மாணிக்கங்கள் எல்லாமே வந்து தியுதி சம்யா ஏவ அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது ரொம்ப அழகா இருக்கு. அதாவது அவளோட மாணிக்கம் தனியா மிளிர்றது. அதை தவிர இந்த அம்பாளோட பாதம் வந்து மீதி எல்லா நவரத்னங்களும் பதிச்சிருந்தா கூட இந்த செந்நிறம் வந்து அப்படியே ஓவர் பவரிங்கா இருக்கு. அப்படியே மாணிக்கம் மாதிரி பளபளன்னு அவளோட மக்குட்டங்கள்ல தெரியறதான். 2 ஆச்சா. 3வது சம்போஹோ மூர்த்னி. சிவபெருமானோட மூர்த்னி தலையில ஜட்டா கட அருண ருச்சி வியாஜேன, அவரோட செஞ்சடைன்னு தானே சொல்றோம் அவரோட சடைய. இந்த அம்பாளோட பாதம் வந்து அதுல ரிஃப்ளெக்ட் ஆறுதான். அவர் வந்து குனிந்து வணங்கும் பொழுது அப்படியே சிகப்பா ஆயிடுறது. ஸோ அந்த ஜட்டா கட அருண ருச்சி வியாஜேன உன்னோட பாத பிரபை என்னமோ ஒண்ணுதான். இந்த மாதிரி ஒரு பரிணாமத்தை அது அடைகின்றது. கருணாமூர்த்தே கிரீந்திராத்மஜே அப்படின்னு இதுல வந்து ஒரே ஒரு பிரபை வந்து எப்படி விதவிதமான ஒரு பரிணாமத்தை உண்டு பண்றது அப்படின்னு இதுல சொல்றேன். ஹே ஹிமவானோட புத்திரியே, கருணையே உருவானவளே, உன்னோட பாதங்களோட பிரபை என்னவோ ஒண்ணுதான். ஆனா அது வந்து பல வடிவங்களை எடுக்கிறது. ஸ்வர்கலோகத்துல இருக்கிற பெண்களோட வகுட்டுல இருக்கிற செந்நிற ரேகையாகவும் அதுல தமிழ்ல ரேகையாகவும் அசுரர்களோட எதிரியான தேவர்கள் விழுந்து வணங்கும் பொழுது அவர்களோட மகுடங்கள்ல ஒளிர்கின்ற மாணிக்கங்களாகவும், சிவபிரானோட தலையில இருக்கிற ஜடை முடி கற்றையோட செந்நிறமாகவும் மிளிர்கின்றது. சீமந்த பிரகரே சுரேந்திர சுத்ருஷாம் சிந்தூர ரேகாத்மனா மாணிக்யத்யுதி சம்யைவ மகுட்டி கோட்டிஷு தைத்யத்ருஹாம் शम्भोर्मूर्ध्नि जटागटारुणरुचिव्याजेन पादप्रभैवैकादे परिणाममेति करुणामूर्ते गिरीन्द्रात्मजे. क्षिप्रं देवि शिरस्पदेन महिषं पिष्ट्वा ततोऽधः पदं दित्सन्त्यां त्वयि कण्ठभञ्जनभिया कण्ठीरवे विद्रुते मेदिन्यामपि भीतिकम्पिततनौ प्रेमत्वराशालिना शर्वेणैव निजाङ्कसीं निहितं पादद्वयं तेजयेत्. पूर्वं देवि पदाम्बुजेन महिषप्रध्वंसनाभ्यासतः पश्चात् कुत्सितशुम्भदैत्यविजयोऽप्येवं कृतः किं त्वया? नो चेद्भाति कथं कुसुम्भविजयी पादाब्जदेशोऽयमित्यालापे गिरिशस्य तद्विजयते मन्दस्मितं देवि ते. बिभ्राणेन मनोज्ञयावकरसं मञ्जुध्वनिं नूपुरश्लेषालङ्कृतिशालिना नखमनीजातप्रसादश्रिया एकेनैव पदेन देवि महिषध्वंसे महीयस्तरः श्लोकोऽयं रचितस्त्वयैति विबुधा संश्लाघनं कुर्वते. त्वं शम्भोर्महिषी भवस्य गसुते तेनोपहासायते दैत्योऽयं महिषी भवन्नुपगतः सोऽयं कथं क्षम्यते. इत्थं नो पुरनिस्वनैरिव वदन् पादस्त्वदीयोरुषा शस्त्रप्रग्रहणात् पुरैव महिषं पृष्णन् परित्रायताम्. देव्या पङ्कशयोऽद्य कोऽपि महिषच्छद्मा महान् कण्टकः पादेनाहत इत्युदूढहसितं सख्या समावेदिते. सद्यः कण्टकशालिना करतलेनासाद्य पादाम्बुजं गृह्णन्नातिविनोदनाय गिरिशो जीयात् प्रियस्ते शिवे. तत्पादाङ्गुलिपल्लवैरगसुते देवि स्वयं पञ्चभिः पञ्चत्वं गमितो महासुर इति स्वात्मानुरूपं कृतम्. एतैरेव नतो जनस्त्रिदशतां नीतो महेशः पुनः लक्षत्वं गमितः प्रसूनधनुषो विस्मापनं तद्वयम्. ब्राह्मं माघवनं च वाहनमहो मन्दैर्गतैर्निन्दितं धावल्येन न कत्वषां विहसितो बाहोऽपि माहेश्वरः.
इत्थं वाहनवैरितां भजति ते पादस्ततो मन्महे कात्यायन्यमुनान्यघानिमगिषः कातान्तवाह भ्रमात् सीमन्तप्रकरे सुरेन्द्रसुदृशां सिन्दूररेखात्मना माणिक्यद्युतिसंज्ञयैव मकुटीकोटिषु दैत्यद्रुहां शम्भोर्मूर्निजटाघटारुणरुचिव्याजेन पादप्रभैवैकाते परिणाममीति करुणामूर्ते गिरीन्द्रात्मजे क्षिप्रं देवि शिरस्पदेन महिषं पृष्ट्वा ततोऽधः पदं दित्सन्त्यां त्वयि कण्ठबन्धनभिया कण्ठीरवे विद्रुते मेदिन्यामपि भीतिकम्पिततनौ प्रेमत्वराशालिना शर्वेणैव निजाङ्कसीं निनिहितं पादद्वयं तेजयेत् पूर्वं देवि पदाम्बुजेन महिषप्रध्वंसनाभ्यासतः पश्चात् कुत्सितशुम्भदैत्यविजयोऽप्येवं कृतः किं त्वया नो चेद्भाति कथं कुसुम्भविजयी पादाब्जदेशोऽयमित्यालापे गिरिशस्य तद्विजयते मन्दस्मितं देवि ते बिभ्राणेन मनोज्ञयावकरसं मञ्जुध्वनिं नूपुरश्लेषालङ्कृतिशालिना नखमणीजातप्रसादश्रिया एकेनैव पदेन देवि महिषध्वंसे महीयस्तरः श्लोकोऽयं रचितस्त्वयैति विबुधा संश्लाघनं कुर्वते त्वं शम्भोर्महिषी भवस्य गसुते तेनोपहासायते दैत्योऽयं महिषी भवन्नुपगतः सोऽयं कथं क्षम्यते इत्थं नूपुरनिस्वनैरिव वदन् पादस्त्वदीयोरुषा शस्त्रप्रग्रहणात् पुरैव महिषं पृष्णन् परित्रायताम् देव्या पङ्कजयोऽद्य कोऽपि महिषच्छद्मा महान् कण्टकः पादेनाहत इत्युदूढः सितं सख्या समावेदिते सद्यः कण्टकशालिना करतलेनासाद्य पादाम्बुजं गृह्णन् आर्तिविनोदनाय गिरिशो जीयात् प्रियस्ते शिवे तत्पादाङ्गुलिपल्लवैरगसुते देवि स्वयं पञ्चभिः पञ्चत्वं गमितो महासुर इति स्वात्मानरूपं कृतम् एतैरेव नतो जनस्त्रिदशतां नीतो महेशः पुनर्लक्षत्वं गमितो प्रसूनधनुषो विस्मापनं तद्वयम् ब्राह्मं माघवनं च वाहनम् अहो मन्दैर्गतैर्निन्दितं धावल्येन नखत्वषां विहसितो वाहोऽपि माहेश्वरः इत्थं वाहनवैरितां भजति ते पादस्ततो मन्महे कात्यायन्यमुनान्यघानि महिषः कात्तान्तवाह भ्रमात् सीमन्तप्रकरे सुरेन्द्रसुदृशां सिन्दूररेखात्मना माणिक्यद्युतिसंज्ञयैव मकुटीकोटिषु दैत्यद्रुहां शम्भोर्मूर्ध्नि जटाघटारुणरुचिव्याजेन पादप्रभा एवैकाते परिणाममेति करुणामूर्ते गिरीन्द्रात्मजे श्रीमत् இந்த லாஸ்ட் ஸ்லோகம் 55 அது வந்து அந்த கம்பேரிசன் வந்து ஸ்பெக்ட்ரம் சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். ஒரே ஒயிட் கலர் டிஃபரண்ட் கலர்ஸ் கொடுக்கிறது. பட் அம்பாலோட பாதம் வந்து ரெட், நகம் வந்து ஒயிட். ஸோ ரெண்டும் எடுத்துக்கலாம். இவர் வந்து பாதத்தை மட்டும்தான் சொல்றாரு. பாதங்கள் என்னமோ ரெண்டு தான், ஆனா பலவிதமான ஒரு பரிணாமங்களை அது கொடுக்கறதுன்னு சொல்றாரு. பாதத்தோட பிரபை என்னமோ ஒண்ணுதான், பிரபா வந்து ஒண்ணுதான், ஆனா அப்படியே எடுத்துக்கலாம். எஸ்.